கொளத்தூர் தொகுதியின் 2ஆம் கட்ட ரிசல்ட். தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ ரிப்போர்ட். அதிர்ச்சியில் தாவேகாவினர். அதாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்பாராத விதமாக தோல்வியை தழுவியது மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியது. அவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் V.S. பாபு அவர்கள் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த தேர்தல் முடிவுகள் அரசியல் களத்தில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ள நிலையில் தற்போது தேர்தல் முடிவுகளில் மாற்றங்கள் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தேர்தல் முடிவுகளில் ஏற்பட்ட தோல்வியை தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியில் உள்ள 14 குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மீண்டும் சரிபார்க்க வேண்டுமென மு.க. ஸ்டாலின் தரப்பில் தேர்தல் ஆணையத்திற்கு முறையான கோரிக்கை விடுக்கப்பட்டது. சுமார் 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு அல்லது கணக்கீடு பிழைகள் இருந்திருக்கலாமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த சரிபார்ப்பு கோரப்பட்டது. தேர்தல் ஆணையம் இந்த கோரிக்கையை ஏற்று சம்பந்தப்பட்ட 14 வாக்குச்சாவடிகளின் EVM எந்திரங்களை முழுமையாக சோதிக்க திட்டமிட்டுள்ளது. இந்த சோதனையின் முடிவுகள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. இன்றைய EVM எந்திரங்களின் சரிபார்ப்பு பணியில் ஒருவேளை வாக்கு எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவான சூழல் உருவானால் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். சுமார் 9,000 வாக்குகள் என்ற இடைவெளியை இந்த சரிபார்ப்பு மாற்றுமா அல்லது பழைய முடிவுகளையே உறுதி செய்யப்படுமா என்பது இன்றைய சோதனையின் முடிவிலேயே தெரியவரும். ஒருவேளை வாக்கு எண்ணிக்கையில் சாதகமான மாற்றம் ஏற்பட்டு அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டால் அது திமுக தொண்டர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுப்பதோடு மாநில அரசியலின் திசையை முற்றிலுமாக மாற்றிவிடும் ஆற்றலை கொண்டுள்ளது. மறுபுறம் இந்த சரிபார்ப்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்து தேர்தல் ஆணையம் தனது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்ட பின்னரே அதன் உண்மைத்தன்மை உறுதியாகும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இதையடுத்து திமுக அளித்த புகாரின் அடிப்படையில் மின்னணு வாக்கு இயந்திரங்களை சரிபார்க்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி கடந்த 29ஆம் தேதி தொடங்கிய சரிபார்ப்பு பணிகள் தற்போது முடிவடைந்தன. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக வழக்கறிஞர் N.R. இளங்கோ கொளத்தூர் தொகுதி தேர்வு முடிவு ரத்தாக வாய்ப்பிருப்பதாக கூறினார். ஆனால் தேர்தலில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் V.S. பாபு தெரிவித்தார். இந்த நிலையில் கொளத்தூர் தொகுதியில் மாதிரி வாக்குப்பதிவின் முடிவுகள் மற்றும் VVPAT சீட்டுகள் சரிபார்க்கப்பட்டதில் எந்தவித முரண்பாடும் இல்லாமல் அனைத்தும் சரியாக இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் சமீரன் தெரிவித்தார். சரிபார்ப்பு பணிகளில் எல்லாம் சரியாக உள்ளது என்று ஒரு சில சரிபார்ப்பு பணிகளில் எல்லாம் சரியாக உள்ளது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்த நிலையில் தற்போது அப்படி இருக்கும்போது எப்படி திமுக தலைவரான ஸ்டாலின் மீண்டும் சட்டமன்றத்திற்குள் வர முடியும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது V.S. பாபுவிற்கு தாவேகாவில் எந்த ஒரு அமைச்சர் பதவியும் கொடுக்கவில்லை என்ற அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் V.S. பாபு கொளத்தூரில் செய்ய வேண்டிய எந்த ஒரு முன் பிரச்சனைகளையும் கொளத்தூருக்கு தேவையான எந்த ஒரு வசதிகளையும் செய்வதில் ஆர்வம் காட்டாமல் இருப்பதாகவும் தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் வரை எந்த ஒரு செயல்பாட்டிலும் நான் ஈடுபட போவதில்லை என்று தற்போது V.S. பாபு தன்னுடைய ஆதரவாளர்களிடமும் மேலிடத்திலும் கூறி தற்போது போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது கொளத்தூர் தொகுதி மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இப்படி இவர்களுக்கு ஓட்டு போட்டுவிட்டு இருப்பதையும் விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டோம், உள்ளதும் போய்விட்டதே என்று குமரி வருகின்றனர். இந்த நிலையில் கொளத்தூரில் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று பொதுமக்கள் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் இதனை பரிசீலிக்க முடிவெடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி தேர்தல் நடத்தினால் மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்திற்குள் கொளத்தூர் எம்எல்ஏவாக
காலெடுத்து வைப்பது உறுதி என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே திமுக தலைவரான ஸ்டாலின் தற்போது எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக வரவேண்டியது. ஆனால் சில சம்பவங்களால் அது அரங்கேறாமல் போய்விட்டது. இந்த நிலையில் தற்போது கொளத்தூர் தொகுதி மக்களே எங்களுக்கு ஸ்டாலின் தான் வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பதாகவும், தாவேகா எங்களுக்கு சரியாக பணியாற்றவில்லை என்றும், அவர்கள் சொந்த கட்சி பிரச்சனைக்காக மக்களை இப்படி நடுத்தருவில் விடுவதா என்று பலரும் புலம்பி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தாவேகாவினர் அப்படி இடைத்தேர்தலில் கொளத்தூரிலும் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டால் அங்கு திமுக தலைவரான ஸ்டாலின் தான் வெற்றி பெறுவார் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் தற்போது ஒரு சில முக்கிய நிறுவனங்களின் கருத்து கணிப்புகளிலும் கொளத்தூரில் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டால் திமுக தலைவர் தான் வெற்றி பெறுவார் என்றும், அவர்தான் எதிர்க்கட்சி தலைவராக மீண்டும் சட்டமன்றத்திற்குள் வரப்போகிறார் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி தாவேகா மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி முதல்வர் விஜய் இது தொடர்பாக கொளத்தூரிலும் ஒரு சில ஆய்வுகள் நடத்தப்பட்ட போதிலும் தற்போது தாவேகாவிற்கு எதிராகவும் திமுகவிற்கு ஆதரவான தகவல்தான் கிடைத்துள்ளது என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இது ஆரம்பம்தான், இன்னும் நிறைய தொகுதியில இடைத்தேர்தல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில ஜோதிடர்கள் உட்பட கருத்து கணிப்பு நிறுவனங்களும் கூறி வருகின்றனர். ஏனென்றால் அங்கங்கு தாவேகாவில் உட்கட்சி பூசல் வெடிக்க தொடங்கிவிட்டது என்றும், தனக்கு பதவி இல்லை, வந்தவர்களுக்கு தான் பதவி கொடுக்கிறார்கள் என்று ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி கொளத்தூர் தொகுதி மக்கள் ஸ்டாலினை நேரடியாக சந்தித்து தங்களது குறைகளை கூறியும், நீங்கள் தான் வேண்டும் எங்களுக்கு என்று முதல்வர் ஸ்டாலினிடமே கோரிக்கை வைத்துவிட்டு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது அப்படி கொளத்தூரில் தேர்தல் நடத்தப்பட்டால் மு.க. ஸ்டாலின் தான் அங்கு எம்எல்ஏவாக, கொளத்தூர் தொகுதி எம்எல்ஏவாக வருவது உறுதி என்றும், இந்த நிலையில் கொளத்தூரில் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்றும், எங்களுக்கு ஸ்டாலின் தான் வேண்டும் என்று கொளத்தூர் தொகுதி மக்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது கொளத்தூரில் தான் தாவேகா மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டதாக நம்பிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் அவை அனைத்தும் தவிடுபொடியாகிவிட்டது என்றே சொல்லலாம். ஓகே விவோஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். திமுக தலைவரான ஸ்டாலின் மீண்டும் சட்டமன்றத்திற்குள்ள எதிர்கட்சி தலைவரா வரணுமா வேண்டாமா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.